بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் அல்லாஹுடைய வீட்டை போய் சேர்ந்து விட்டார்கள். அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான ஆஃபியத்தான பயணத்தையும் நசீபாக்க வேண்டும். அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜையும் ஜியாராவையும் நசீபாக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த சூழலை, அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு சூழலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கித்தர வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக சூரத்துல் பக்ராவினுடைய 34வது திருவசனத்தை நான் இப்பொழுது திலாவத்து செய்தேன். அந்த ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து எப்படி மலக்குமார்களுக்கு முன்னிலையில் அவர்களுடைய சபையில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறிவு ஞானத்தை கொண்டு உயர்த்தினான், அவர்களை கண்ணியப்படுத்தினான். மலக்குமார்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், உங்களுக்கு தெரியாதவைகளெல்லாம் எனக்கு தெரியும், அதை வைத்துத்தான் நான் ஆதமை படைத்தேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன், நீங்கள் வெளிப்படையாக சொன்னதும் எனக்கு தெரியும், அதை சொல்லும் பொழுது உங்களுடைய மனதில் என்ன இருந்தது, எதை நீங்கள் மறைத்து வைத்திருந்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 33வது திருவசனத்தை முடிக்குகின்றான். இதில் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. நாங்கள் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் அந்த சொல்லுக்கு, அந்த பேச்சுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று வெளிப்படையாக நாங்கள் பேசக்கூடிய பேச்சு, அந்த பேச்சினூடாக நாடப்படக்கூடிய இன்னமொரு நாட்டம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலமு மா துப்தூன, நீங்கள் எதை வெளிப்படையாக சொல்லுகிறீர்களோ வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவும் எனக்கு தெரியும். அதே மாதிரி வமா குந்தும் தக்துமூன், நீங்கள் மறைத்து வைத்திருப்பவைகளும் எனக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பேச்சிலும் பத்தினித்தனத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய பேச்சுக்களுடைய வெளிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும், லாஹிரையும் பாத்தினையும் ஒன்றாகவே அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பேசும் பொழுது எப்படி வெளிப்படையாக நாங்கள் நல்லதை பேசுகின்றோமோ அந்த நல்லதையே நாடி பேசுவதற்கு, நல்லதையே நாடி இறைவனுக்காக வேண்டி பேசுவதற்கு, இறைவனுக்காக வேண்டி செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். பேச்சுக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யஹ்ஸபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம், வாயினால் கொட்டக்கூடிய வார்த்தைகளை, பேசக்கூடிய பேச்சுக்களை நாங்கள் அற்பமாக லேசாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மிகவும் பாரமானது, கனமானது என்று சொல்லி குர்ஆன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. எனவே நாவடக்கத்துடன் பிறருடைய மனது புண்படாத மாதிரி வெளிப்புறமும் அகமும் புறமும் ஒன்றாக இருந்து ஒரே நிலையிலிருந்து பேசுவதற்கு, கதைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வஇத் குல்னா லில் மலாயிகா, நாங்கள் மலக்குமார்களுக்கு சொன்னோம்.
அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மலக்குமார்களுக்கு சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான், சங்கைப்படுத்தினான், அறிவு ஞானத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை உயர்த்தி விட்டான். அதற்கு பிறகு நாங்கள் மலக்குமார்களுக்கு சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம், நீங்கள் ஆதம்மை கண்ணியப்படுத்துங்கள், சிரம் சாய்த்து சுஜூது செய்து கண்ணியப்படுத்துங்கள். சுஜூத் என்று சொல்லும் பொழுது நாங்கள் தொழுகையில் செய்யக்கூடிய சுஜூத் என்று சொல்லி அர்த்தம் அல்ல, கண்ணியப்படுத்துங்கள், சங்கைப்படுத்துங்கள் என்று சொல்லி பணிந்து மரியாதை செய்து அவர்களை சங்கைப்படுத்துங்கள். எப்படி செய்தார்கள் என்பது சொல்லப்பட்டில்லை, எப்படி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டில்லை. இந்த இடத்தில் நாட்டம் அர்த்தம் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட சுஜூது, எப்படி நடந்தது என்பது சொல்லப்படவில்லை. எதுவாக இருந்தாலும் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளை பிறப்பித்தான், அவர்களுக்கு சொன்னான், ஸ்ஜுது, நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள், பணிந்து அவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னது தான் தாமதம். ஃபஸஜது, அவர்கள் அனைவரும் பணிந்து சங்கைப்படுத்தி மரியாதை செலுத்தினார்கள் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அறிவுடையவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அறிவுடையவர்கள் சங்கைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அறிவுடையவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களுடைய சபையில் சன்னிதானத்தில் அவர்களை கண்ணியப்படுத்தினான். மலக்குமார்கள் அனைவரும் ஃபஸஜது, எந்த கேள்வியும் கேட்காமல், கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது, அப்படியே பணிந்து விட்டார்கள், சிரம் சாய்த்தார்கள், அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த கேள்வியும் கேட்கல. ஏனென்றால் மலக்குமார்களுடைய ஒரு பண்பு குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. சூரத்து தஹரீம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவினானோ அதற்கு அவர்கள் ஒருபோதும் மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்வார்கள். நரகத்துடைய மலக்குமார்களாக இருக்கலாம், சுவர்க்கத்துடைய மலக்குமார்களாக இருக்கலாம், ஒரு நாளும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொன்னதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். சூரத்து தஹரீம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு, கிலாலுன் ஷிதாதுன், மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரக நெருப்பினுடைய விறகுகளாக, எரிக்கட்டைகளாக, எரிபொருளாக இருக்கப் போவது கற்களும் மனிதர்களும். அப்படிப்பட்ட நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கிலாலுன் ஷிதாதுன், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எதை ஏவினானோ அதற்கு ஒரு நாளும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃப்அலூன, எது ஏவப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் ஒருபோது மாறு செய்யவே மாட்டார்கள். செய்யும்படியாக சொல்லப்பட்டதை செய்து முடித்து விடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது, அனைவரும் சுஜூது செய்தார்கள், அனைவரும் பணிந்து விட்டார்கள், அனைவரும் பணிந்து சுஜூது செய்து அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஆனால் ஒருவனை தவிர, இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர, அவன் ஃபஅபா, என்ன செய்தான், அபா, மறுத்து விட்டான், என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன், பெருமை அடித்தான், அகங்காரம் கொண்டான், வஸ்தக்பர, கிபிர், பெருமை அடித்தவனாக மாறிவிட்டான். அதனால் வகான மினல் காஃபிரீன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்து அதற்கு வழிபடாததின் காரணமாக அவன் நிராகரிப்போர்களிருந்தும் ஆகிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். சொன்னவைகளையெல்லாம் செய்வது மலக்குமார்களுடைய பண்பு. சொன்னதற்கு பிறகு கேள்வி கேட்பது, ஏன் செய்ய வேண்டும், இதற்கென்ன லாஜிக், இதற்கென்ன இந்த கட்டளையினுடைய யதார்த்தம் என்ன, நோக்கம் என்ன என்றெல்லாம் கேள்வி கேட்பது ஷைத்தானுடைய பழக்கம். சுப்ஹானல்லாஹ், இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக எங்களுக்கு மிக அழகாக சொல்லித் தருகின்றான்.
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஆயத்தை நாங்கள் படிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக எங்களுக்கு மிக முக்கியமான சில கருத்துக்களை சொல்லித் தருகிறான். அதாவது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பெருமை, கிபிர் என்று சொல்லக்கூடியது வழிபடுவதற்கு தடையாக இருக்கும். வழிபடுவதற்கு தடையாக இருப்பது என்ன? கிபிர் தான், பெருமை தான். இப்லீஸ் அவன் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், அன கைரும் மின்ஹு, நான் ஆதமை விடவும் சிறந்தவன். அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், என்ன நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய். நெருப்பு எப்படி மண்ணுக்கு சுஜூது செய்ய முடியும்? லாஜிக் தான் பேசினாங்க, லாஜிக் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த ஆயத்து எங்கட ஒரு வரலாறாக இருந்தாலும் நிகழ்வாக இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பாடம். சொல்லப்பட்டதை செய்யாமல் ஏன் என்ற கேள்வி எழுப்புவது, நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்பது, இதனுடைய லாஜிக் என்ன என்று சிந்திப்பது, இது யாருடைய பண்பு என்று சொன்னால் இது ஷைத்தானுடைய பண்பு. அல் கிப்ரு யம்னஉல் இன்சான மினத் தாஅ, அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டும் பெருமை என்று சொல்லக்கூடியது எப்பவுமே தடை செய்து கொண்டே இருக்கும். இது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருந்து கொண்டே இருக்கிறது. பலர் சொல்லக்கூடிய புத்திமதிகளை கேட்பது, அல்லது பலர் சொல்லித்தந்த அறிவுஞானங்களை கேட்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வது, தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வது, நான் தவறு நடந்து விட்டது, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய பண்பு, இவைகள் அப்படியே இல்லாமல் போவது காரணம் என்னவென்று சொன்னால் மனதுக்குள்ளே குடியிருக்கக்கூடிய பெருமைதான் காரணம். அதுதான் ஷைத்தானிடமும் இருந்தது. இது தான் முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம், படிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் தாஅத்துல்லாஹி ஃபௌகல் அக்ல், அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது புத்திக்கு மேலே. அது புத்தியால் சிந்திக்க முடியாது. ஒருவர் அல்லாஹுக்கு ஏன் வழிபட வேண்டும்? அல்லாஹ் சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இது மிக முக்கியமான ஒரு பாடம். ஷைத்தான் முதலாவது கேள்வி எழுப்பினான். அவனுடைய அக்லை வைத்து, அவனுடைய புத்தியை வைத்து, அவனுடைய லாஜிக், ஏன் அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவன், என்ன நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர். இதைத்தான் சொல்லித்தராங்க. எப்பயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். தாஅத்துல்லாஹி ஃபௌகல் அக்ல், அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது மனித புத்திக்கு அப்பால் பட்டதல்ல, மனித புத்திக்கு மேல் உள்ளது. மனிதனுடைய புத்தியால் அதனை சிந்திக்க, கிரகிக்க, விளங்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய இந்த ஆரம்ப பகுதியிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், பனு இஸ்ராயீல்களுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்தது. இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முறையை சொல்லிக் கொடுத்தான். அந்த மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாடினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாடினார்கள். நாடி சொன்னார்கள், எங்களுக்கு இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், என்ன செய்வது, இப்படி நடந்து விட்டது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது, உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள், ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக. கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். கொலையாளி யாரென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான், நீங்கள் ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே ஷைத்தான் அபா, நிராகரித்தது போல அவர்கள் கேட்டார்கள், அத்தத்தஹிதுனா ஹுதுவா, என நீங்கள் எங்களுடன் பரிகாசம் செய்கிறீர்களா? எங்களை பரிகாசமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா? நாங்கள் கொலையாளியை தேடித்தாங்கோ என்று உங்களிடத்தில் சொல்லுகிறோம், நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுங்கோன்னு சொல்லி. அத்தத்தஹிதுனா ஹுதுவா, சுப்ஹானல்லாஹ். வைத் குல்னா, நாங்கள் சொன்னோம் அவர்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து நீங்கள் குர்பான் கொடுத்துடுங்கோன்னு சொல்லி. காலு அத்தத்தஹிதுனா ஹுதுவா, அப்போ சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இல்லை, இது எனக்கு ஏவப்பட்டது, இது எனக்கு சொல்லப்பட்டது,
சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இது பரிகாசம் அல்ல, இது கட்டளை. தாஅத்துல்லாஹி ஃபௌகல் அக்ல். அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது மனித புத்திக்கு மேலானது, மனித புத்திக்கு அப்பால் பட்டதல்ல. மனித புத்தியால் அதை திண்டிக்க முடியாது. சொன்னதை செய்து பழக வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். நாங்கள் எப்பயுமே பழகிக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் ஜகாத்தாக இருக்கலாம், பெண்களுடைய ஹிஜாபாக இருக்கலாம், வட்டி ஹராம் என்பதாக இருக்கலாம், அனைத்திலும் நாங்கள் வழிபடுவோம். அவ்வளவுதான். அதை தவிர எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. மூணாவது ஒரு மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு நாளும் நாங்கள் இருக்கிற இடம், நாங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று யாருமே மேலெண்ணம் வைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இப்லீஸ் இருந்தது யாரோடு தெரியுமா? மலக்குமார்களுடைய சுஹபத்தில், மலக்குமார்களுடைய பாசறையில். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன் என்று வர்ணிக்கப்பட்ட மலக்குமார்களுடைய சுஹபத்தில், அந்த பாசறையில், அந்த இடத்துல தான் இப்லீஸும் இருந்தான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அந்த இப்லீஸுக்கு கல்புன் சாலிஹ், பரிசுத்தமான உள்ளம் இருக்க இல்லை. அகங்காரமும் பெருமையும் நிறைந்த, மதமையும் நிறைந்த ஒரு உள்ளம் தான் அந்த ஷாத்தானுக்கு இருந்தது. அதனால் உள்ளம் சுத்தமில்லாத, சாலிஹான ஒரு பரிசுத்தமான உள்ளம் இல்லாத ஒருவர் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யாருடன் இருந்தாலும் சரி, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உள்ளம் சுத்தமான நிலையில், உள்ளம் சுத்தமான நிலையில் அல்லாஹ்வை யார் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விமோசனம் கிடைக்கும். நாங்கள் இவர்களுடன் இருக்கின்றோம், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவர் சிபாரிசு செய்வார், என்னை இவர் பாதுகாப்பார், சுப்ஹானல்லாஹ். இல்லை, ஒரு நாளும் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் எங்களை சுத்தம் செய்யணும் என்றால் எங்களுடைய மனது, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். மலக்குமார்களுடைய சஃபில், மலக்குமார்களுடைய அணியில் இபிலீஸும் இருந்தான். ஆனாலும் இபிலீஸுக்கு வழிபடுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. ஏனென்றால் அவனுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்க இல்லை. இது எங்களோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இது எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல சூழலை எங்களுக்கு அமைத்து தருவது போல, நல்ல நண்பர்களை அமைத்து தருவது போல, நல்ல சகவாசத்தை எங்களுக்கு இறைவன் ஆக்கித் தருவது போலவே அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளணும். யா அல்லாஹ், என்ற உள்ளத்தையும் சுத்தம் செய்து விடுவாயாக. அல்லாஹும்ம தஹிர் குலூபனா மினன் நிஃபாக், யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக், வயா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹ்விடத்தில் எப்பயுமே கேட்கணும். அல்லாஹும்ம ஆத்தி நுஃபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் உள்ள பரிசுத்தத்தை வேண்டி உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். துஆ செய்வதற்கு, துஆ கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் நாலாவது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை இந்த ஆயத்திலிருந்து எங்களுக்கு படித்துக் கொள்ள முடியும். அதாவது அவ்வளு மஅசியத்தின் லில்லாஹி, மனிதர்கள் படைக்கப்பட்டதுக்கு பிறகு உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் பெருமை அடிக்கிற பாவம்தான். பெருமை அடிக்கிற பாவம். இப்லீஸ் பெருமை அடித்தான். அபா வஸ்தக்பர, பெருமை அடித்தான். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. பெருமை அடிப்பது எனக்கு தெரியும், நான் ஏன் வழிபட வேண்டும், நான் ஏன் கட்டுப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இப்லீஸ் ஒரு கள்ளன் அல்ல, ஒரு அநியாயக்காரனும் அல்ல, ஃபாசிக்கும் அல்ல, ஒரு வாலிமும் அல்ல. ஆனால் பல்கான ஆபிதன், வணங்கி வழிபடக்கூடிய ஒருவனாகத்தான் இருந்தான்.
லவ் கான லில் இல்மி தூன துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். லவ் கான லில் இல்மி தூன துகா ஷரஃபுன், அறிவு என்பதற்கு மட்டும் தான் கண்ணியம், அந்த அறிவுக்கு பின்னால் தக்குவா, அறிவுக்கு பின்னால் இறைநேசம், இறை அன்பு, இறையச்சம் எதுவுமே தேவையில்லை, அறிவாளியாக மட்டும் இருந்தால் போதும் என்று ஒருவர் நினைப்பதாக இருந்தால் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீசு, அல்லாஹுடைய படைப்பினங்களில் மிக சிறந்த படைப்பினமாக இப்லீஸ் ஆகியிருப்பான், இப்லீஸ் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்தில் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம்தான் வாழ்க்கையில் பெருமை அடிப்பது கூடாது. எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும், எந்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும், யாருடன் வாழ்ந்தாலும், எந்த நிலையிலும் பெருமை என்பதற்கு எங்களுக்கு எந்த வகையான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. அல் கிபரு ரிதாய், பெருமை என்பது என்னுடைய போர்வை, அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸுல் குத்ஸில. அதை யாரும் இன்னமொத்தர் ஷேர் பண்ண வரவானம், நீங்கள் எல்லாரும் என்னுடைய அடிமைகள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதாக இருந்தாலும், ஒரு பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும், இறை நாட்டம் இல்லாமல், இறை அருள் இல்லாமல், இறைவனுடைய உதவி இல்லாமல் அது நடக்கவே முடியாது என்ற யதார்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில், பூமிக்கு மேலில், வானலோகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் பெருமை அடிப்பது தான். பெருமையின் ஊடாக ஷாத்தான் எடுத்தெறியப்பட்டான். ஷாத்தான் ரஜீம், எடுத்தெறியப்பட்ட ஷாத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அஞ்சாவது ஒரு மிக முக்கியமான பாடத்தையும் இந்த ஆயத்தினூடாக எங்களுக்கு படிக்க முடியும். அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுடைய கண்ணியம், ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அவனுடைய அடிப்படைகளை வைத்து, யாருடைய குடும்பத்தில் எந்த வகையானவர்கள், எந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் உயர்ந்து நிற்பதற்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய விடயம் அல்லாஹுக்கு வழிபடுவது மட்டும்தான். அல்லாஹுக்கு வழிபடுவது மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லுகிறான். யா நிசா அந்நபிய்யி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாஇ இன் இத்தகைதுன்ன. நபியே, நாயகமே, துடைய மனைவிமார்களை பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய வாழ்க்கை துணைவிகள். நாளை கியாமத்திலும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய உறவுதான் அங்கேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு. ஆனாலும் அந்த உறவு மட்டும் உங்களுக்கு போதாது. இனித்தகைதுன்ன, உங்களுடைய வாழ்க்கையில் இறையச்சம், இறைநேசம், இறை பயம் இருக்குமென்றிருந்தால் நீங்கள் சாதாரண பெண்களை போன்ற பெண்கள் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாகவும் நன்மாராயமாகவும் இந்த ஆயத்தை நபிகளாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் சில நபிமார்களுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, அவர்களுக்கு நேர் வழி கிடைக்கவில்லை. அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் வகீல துஹுலன் நார மஅத்தாகிலீன், அவர்களும் நரகத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள். நரகம் தான் அவர்களுடைய சொந்த வீடாக இருக்கும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் பெருமை அடிப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கண்ணியம், சங்கை, மரியாதை என்பது இறைவனுக்கு வழிபடக்கூடிய வழிபாட்டை வைத்து மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எதை வைத்துமே கிடைக்க மாட்டாது. இந்த விடயங்களை நாங்கள் இந்த ஆயத்தினூடாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது விடயம் நான் சொன்னேன், அத்தாஅத்து அஸாசுன் நஜாஹ். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் வழிபட வேண்டும். முதலாவது வழிபட வேண்டும்.
ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதலாவது படித்தரம் பணிவு. பணிவு என்பது தான் அத்தவாது மிஃப்தாஹுல் கபூலி இந்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவன் என்பதற்குரிய திறவுகோல் அவனிடம் இருக்கக்கூடிய பணிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பணிவை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வெளிப்படையான தோற்றங்களை விடவும் அந்தரங்கத்தில் என்ன இருக்கிறது? வெளியில் மலக்குமார்களுடன் இருக்கக்கூடியவன் தான் இப்லீஸ். மலக்குமாருடைய வரிசையிலேயே இருக்கக்கூடியவன். பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும், வெளிப்படையாக வெளித்தோட்டம் நல்லதாக இருந்தாலும், உள்ரங்கம் அந்தரங்கம் அது அவ்வளவு நல்லதாக இருக்கவில்லை. அது பெருமை அடிக்கக்கூடிய, அது குரோதங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, பழிவாங்கக்கூடிய எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒருவரை கண்ணியப்படுத்துவதை, ஒருவர் உயர்ந்து போவதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளம் மாசுபட்டிருந்ததின் காரணமாகத்தான் அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ் நான் வணங்கி வழிபட மாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னை ஒதுக்கி கொண்டான். அதனால் அல்லாஹ்வும் அவனை ஒதுக்கி விட்டான். இது தான் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு ஆயத்தாக இருந்தாலும் எங்களுக்கு எத்தனையோ பாடங்களை சொல்லித் தருகிறது. மலக்குமாருடைய பண்பு சிஃபாத்து எங்களிடத்தில் வந்துவிட வேண்டும். மனிதர்கள் கேள்வி கேட்டது போல அத்தத்தஹிதுனா ஹுதுவா, நீங்கள் எங்களை என்ன ஒரு கேலிக்கு எடுத்துக் கொண்டீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடத்தில் அந்த மக்கள் கேட்டது போல நாங்கள் கேட்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லிவிட்டானா, நாங்கள் செய்துவிட்டோம். சமிஅனா வஅதஅனா, கேட்டோம், வழிபட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறானா, நான் மௌனமாகி விடுவேன். என்னுடைய கருத்தை, என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டேன். அதில் நான் எந்த வகையான இரண்டாவது கருத்தும் நான் சொல்லப் போக மாட்டேன். குர்ஆனுக்கு முன்னால், அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளுக்கு முன்னால், சுப்ஹானல்லாஹ், நான் அப்படியே தலை குனிந்து விட்டேன், வழிபட்டு விட்டேன். மலக்குமார்கள் தலை குனிந்தது போல அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால் நாங்களும் தலை குனிந்து விடுவோம். அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் சிந்திக்க, நாங்கள் யோசிக்க நாங்கள் ஆரம்பிப்போம் என்றிருந்தால், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக வேண்டி செய்ய வேண்டும், இப்படி செய்வதனூடாக இறைவனுக்கு என்ன லாபம், எனக்கென்ன இதில் இருக்கக்கூடிய வருமானம் என்று நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் என்றிருந்தால், அதுதான் மனித கோடிகளுடைய முதல் தகப்பன், முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஷைத்தான் கேட்ட அதே கேள்விதான். அபா வஸ்தக்பரன், அவன் நிராகரித்தான், செய்ய மாட்டேன், என்னால் முடியாது என்று சொல்லி விலகிக் கொண்டான். அதே போல பெருமையடித்தான். அதனால் வகான மினல் காஃபிரீன், நிராகரிப்போர்களிலிருந்தும் அவன் ஆகிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தை முடித்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்க இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.